தெர்மல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டில் தியரி கொஷினுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா தியரி கொஷின் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது, ப்ராப்ளம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பக்கெட் கிலோமீட்டர், கம்பைன்ட் செப்பரேட்டிங் அண்ட் த்ராட்லிங் கிலோமீட்டர். ஸோ இதில் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பக்கெட் கிலோமீட்டருக்கு. ஸோ ரெண்டாவது யூனிட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷினில் பெல் ஹை ப்ரெஷர் பாய்லர் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாய்லர் மவுண்டிங்ஸ் எனி டூன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த பாய்லர் மவுண்டிங்கில் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டர், பார்டன் டியூப் ப்ரெஷர் கேஜ். ஸோ இந்த ரெண்டு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா பாய்லர் ஆக்சசரிஸ் எனி டூன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஏதாவது ரெண்டு மட்டும் நம்ம வந்து படம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் எக்னோமைசர் எழுதலாம், இன்ஜெக்டர், இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாய்லர் மவுண்டிங் அண்ட் பாய்லர் ஆக்சசரிஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதில் நம்ம ஒரு 5-6 பாயிண்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ ரெண்டாவது யூனிட் பொறுத்தவரை மொத்தம் 4 கொஷின் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அடுத்த மூணாவது யூனிட் பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு அதை படிச்சிருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் டர்பைன், ரியாக்ஷன் டர்பைன். ஸோ அதோட ட்ராயிங்கை வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நெசசிட்டி ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதில் ஏதாவது எனி டூன்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் ப்ரெஷர் காம்பவுண்டிங், வெலாசிட்டி காம்பவுண்டிங் ரெண்டு வந்து வரைஞ்சி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெட் கண்டென்சர், 5வது கொஸ்டின் ஜெட் கண்டென்சர். இதுலேயும் எனி டூன்னு சொல்லி தான் கேட்பாங்க. அதில் நம்ம வந்து ஹை லெவல் ஜெட் கண்டென்சர், எஜெக்டர் கண்டென்சர் ரெண்டையும் வரைஞ்சி எழுதிக்கலாம். ஸோ 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கொஸ்டின் அதிகமாகவே இருக்கும். சர்ஃபேஸ் கண்டென்சர் எனி டூன்னு தான் சொல்லி கேட்பாங்க. அதில் டவுன் ஃப்ளோ சர்ஃபேஸ் கண்டென்சரை வரைஞ்சி எழுதிடுங்க, சென்ட்ரல் ஃப்ளோ சர்ஃபேஸ் கண்டென்சர். ஸோ இந்த ரெண்டும் ஈஸியாக இருக்கும், இதை வரைஞ்சி எழுதிடலாம். ஸோ அடுத்த 4th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூக்ளியர் சம்மந்தமாக வரும். ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளான்ட் தான் அதிகமாக வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்க வேண்டியது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வந்து படிச்சுடுங்க. ரெண்டாவது டீசல் பவர் பிளான்ட் படிங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் படித்ததுனால அது கூட ப்ரெஷரைஸ் வாட்டர் ரியாக்டர், பாய்லிங் வாட்டர் ரியாக்டர், சேண்டோ டைப் ரியாக்டர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நியூக்ளியர் ரியாக்டர் படித்தாச்சுன்னா இது 4யுமே வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ 4th யூனிட்டில் வந்து 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. அடுத்து 5th யூனிட் பார்த்தீங்கன்னா ரோட்டரி கம்ப்ரஸர், அதில் எனி டூன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிங்கும்போது சென்ட்ரிபியல் கம்ப்ரஸரையும் ஆக்சியல் ஃப்ளோ ஏர் கம்ப்ரஸரும் எழுதிடலாம். ஸோ அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜின் நமக்கு அதிகமாக வரும். அதில் வந்து டர்போஜெட் இன்ஜின், டர்போ ப்ரொப்பலர் இன்ஜின் படிச்சிடுங்க. ஸோ ஜெட் படித்ததுனாலே டர்போ ப்ரொப்பலர் படித்த மாதிரி தான். ஸோ அடுத்து ரேம் ஜெட் படிங்க. ஃபைனலாக லிக்விட் ப்ரொப்பலர் ராக்கெட் இன்ஜின், சாலிட் ப்ரொப்பலர் ராக்கெட் இன்ஜின் ரெண்டுலேருந்து அவனுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் படிச்சுடுங்க.